ஸ்டார்டிங் சீனே சும்மா அசத்தலா இருக்கும் பாருங்க. ஒரு கருப்பு கலர் பாம்பை காட்டுறாங்க. அது ஜூலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிண்டர் கார்டன் பிள்ளைங்களா இருக்கும். எல்லாம் ஆர்வத்தோட அந்த பாம்பை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அதை பத்தி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த பாம்பை பார்க்காம பாம்புக்கு எந்த வழியா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றத கவனிக்கிறான். கவனிக்கிறதோடு மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல போய் நின்று அவன் பேக்ல ஏற்கனவே வச்சிருந்த ஒரு சின்ன சுண்டெலி எடுத்து அந்த இடத்துல விட்டுடுறான். முதல்ல இந்த சுண்டெலி வந்தது ஆர்வமா கவனிக்கிற அந்த பிள்ளைங்க, ஆனா அந்த பாம்பு ஆக்ரோஷமா தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கூடவே அந்த கிண்டர் கார்டன் டீச்சரும் கூட சேர்ந்து ஓடுறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் இது என்னதான் செய்யுதுன்னு வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். பொதுவா பாம்பு என்ன பண்ணும்? சுண்டெலியே கொத்தி சாப்பிடும். இதுதானே நடக்கும். ஆனா இங்க இந்த எலி திருப்பி தாக்குது அந்த பாம்பு. அதுவும் அதே ஆக்ரோஷத்தோட திருப்பி சண்டை போடுது. ஆனா இது வித்தியாசமா இருக்கு. இங்கதான் நம்ம டைட்டில் கார்டு போடுறாங்க, மவுஸ். அடுத்த சீன்ல 5 வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அதே சின்ன பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வயசா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வயசு மதிக்கத்தக்க பையன் ஒரு தேவாலயத்துக்குள்ள போறான். அவன் முகமெல்லாம் பார்க்க அடிபட்ட மாதிரி இருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டிருப்பான் போல இருக்கு. அவன் சோகமா அந்த கடவுளை பார்த்து, நான் உனக்கும் வித்தியாசமா தெரியறேனா, மத்தவங்க எல்லாரும் சொல்றபடி நானும் வித்தியாசமா பிறந்தேனா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புறான். அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. என்னதான் ஒரு சீனா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பின்னாடி காட்டுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லாத சீன், சும்மா வச்ச சீன் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை நம்ம பொறுமையா பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகும். அடுத்ததும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில காட்சிகளை நமக்கு காட்டுறாங்க. அது நல்ல பனி விழற இழவா இருக்கு. கொரியால எல்லாம் நல்ல பனி விழுந்து வெள்ளை வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வின்டர் சீசன். அங்க ஒரு லேடி அவங்க தனியா நைட்ல வராங்க. ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து போன் பண்றாங்க. லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நானே வந்துடுறேன், நீங்க எல்லாம் வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி போன் பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் அவங்கள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அங்க தனியா அழுதுட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு 10 வயசு இருக்கலாம். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கும் போது யாரா இருந்தாலும் பதட்டம் தான் வரும். அதே மாதிரி இந்த அம்மாவும் பதட்டத்தோட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே, நானும் எங்க அப்பாவும் கார்ல வந்தோம், கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறான். இவங்களுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கார் பக்கம் போறாங்க. கார் அதே மாதிரி ஒரு மரத்துல முட்டி நிக்குது. உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல. அதனால அவங்க கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணோட அப்பா அங்க உள்ள இருக்காரா அப்படின்னு தேடி உதவிக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க நடந்தது வேற. அவங்க அங்கேயே தாக்கப்பட்டு கீழே விழறாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட அழுகையோட அங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல கடலை காட்டுறாங்க. கடல்ல சீ டைவர்ஸ், கடலுக்குள்ள நீந்தி போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கடலுக்குள்ள இறங்கி போறாங்க. அப்பதான் தலை இல்லாத ஒரு பிணத்தை கண்டுபிடிக்கிறாங்க.